Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. SBI PO Prelims exam உடைய expected cut off and good attempt பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அர்த்தமெட்டிக் சம்ஸை ஹை லெவல்ல இருந்து மாடரேட் லெவல் வரை கொடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல பிகினர்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுக்க போறோம். கான்செப்ட் வைஸா அர்த்தமெட்டிக் வீக்கா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம் அப்டேட் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ்க்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம டிஎன் மேக்ஸ் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அர்த்தமெட்டிக் சம்ஸ் நான் கொடுக்கும்போது அந்த வீடியோக்கு லைக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். லைட்டா த்ராட் பெயின் இருக்கு, உங்களுக்கு ரெடியான உடனே கோல்டு இருக்கு, அது ரெடியான உடனே உங்களுக்கு கண்டென்ட் கொண்டு வந்துடுறேன். கேட்டகரி வைஸ் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா எவ்வளோ ஸ்கோர் அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு, எல்லா ஷிஃப்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க ஆப்டிடியூட் இங்கிலீஷ் எல்லா ஷிஃப்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்திருக்கு. ஆப்டிடியூட்ல 12 வரை அட்டன் பண்ணா சூப்பரான ஸ்கோர். நிறைய பேர் 8, 10 தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஆப்டிடியூட்ல 12 வரை அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ்ல 18ல இருந்து 20 ஸ்கோரா வாங்கினா அட்டெம்ப்ட்ல ஸ்கோரா நமக்கு வந்தா அது சூப்பரான அட்டெம்ப்ட். ரீசனிங் மட்டும்தான் ஒரு சில ஸ்லாட்ல 15ல இருந்து 20 வரை அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஸ்லாட்ல 20ல இருந்து 22 வரை அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்டால அட்டன் பண்ண முடியுமானா டெஃபினெட்லி நல்லா அன்னைக்கு எக்ஸாம் பண்ணியிருந்தா தான் முடியும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கு, 600 வேக்கன்சிஸ் இருக்கு. 600 வேக்கன்சிஸ்ல நீங்க ஒரு 6000 பேர் மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போவீங்க. மற்ற எஸ்பிஐ கிளர்க் மாதிரியோ ஐபிபிஎஸ் மாதிரியோ இவங்க மேக்சிமம் அதிகமா எடுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கரெக்டா அக்யூரேட்டா எடுத்துட்டு போவாங்க மெயின்ஸுக்கு. அதே மாதிரி தான் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டஃப் கால் தான். இந்த அட்டன் பண்ணியிருந்தா நீங்க கிளியர் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இதை விட கம்மி அட்டம்ப்ட்டுக்கு ஒரு சில ஸ்லாட்ஸுக்கு ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலா நம்ம டிஃபிகல்ட் ஸ்லாட் என்ன, ஓவராலா குட் அட்டம்ப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இனிமேல் ஆக்டிவா இருக்க போகுது, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்க போறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம டிஎன் பேங்கர்ஸ் இதுக்கு முன்னாடி வச்ச ப்ரெடிக்ஷன் எல்லாமே அக்யூரேட்டா இருந்திருக்கு எக்ஸப்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கட்டப் சொல்ல போறோம் அப்படின்னா 52 பிளஸ் ஆர் மைனஸ் 3 குட் அட்டம்ப்டா இருக்க போகுது. ஸோ குட் அட்டம்ப்டை பொறுத்தவரை உங்களுக்கு 48ல இருந்து 55 வரை சூப்பரான அட்டம்ப்ட். இது வந்து குட் அட்டம்ப்ட். நீங்க ஈஸி ஷிஃப்ட் இருந்தா 50, 55 பிளஸ் அக்யூரேட்டா அட்டன் பண்ணிக்கணும். இந்த ரீசனிங்கும் உங்களுக்கு டஃபா வந்திருக்கு. ஆப்டிடியூட் இங்கிலீஷ் எல்லாருக்கும் டஃப். அதுல ரீசனிங்கும் உங்களுக்கு டஃபா இருக்குன்னா அப் டு 48 வரை நல்ல அட்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் போயிடலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்ரிசர்வ்டுக்கு கட் ஆஃப் டிஎன் பேங்கர் சொல்லக்கூடியது 52 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? ஓபிசிக்கு நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் 50 பிளஸ் ஆர் மைனஸ் 3. இடபிள்யூஎஸ்க்கும் 51ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3. எப்பவுமே இடபிள்யூஎஸ் கம்மியா இருக்குமே சார் ஓபிசியை விட அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஆல் இண்டியா அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா இடபிள்யூஎஸ் உடைய பாப்புலேஷன் அதர் ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 51 இல்லைன்னா 50.5 பிளஸ் ஆர் மைனஸ் 3 வர வாய்ப்பு இருக்கு. 50.5 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இடபிள்யூஎஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மைனூட் வித்தியாசம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்சி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு 42.5, இவங்களுக்கு ஒரு 41ல இருந்து 41.5 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 3. இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு இருக்க போகுது. இவங்களுக்கு 40 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டிக்கு 40 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். அன்ரிசர்வ்டுக்கு 49ல இருந்து 55 வர வாய்ப்பு இருக்கு.
ஓபிசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 47லேருந்து 53 வர வாய்ப்பு இருக்கு. இடபிள்யூஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 48ல இருந்து உங்களுக்கு 54 வர இடபிள்யூஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்சி எஸ்டி ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்தவரை நான் அவ்வளோ 100% உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும். காம்படிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இது வந்து பேன் இண்டியா வேக்கன்சிஸ்ன்றதுனால டெஃபினெட்லி ரொம்ப டஃப் கால். இதை சொல்கிறது இது வந்து ப்ரீவியஸ் நடந்த அந்த டிஃப்ரென்ஸ் வச்சியும் என்னோட அசம்ஷன் வச்சும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த கட் ஆஃபை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுடைய மார்க் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக மெயின்ஸுக்கு படிக்கலாம். இல்லை சார் எனக்கு அட்டம்ப்டே வந்து பார்த்தீங்களன்னா எவ்வளோ இருக்குன்னா 48 தான் இருக்குது. அட்டம்ப்டே 48 தான் இருக்குது. பட் நான் டிஃபிகல்ட்டில் இருக்கேன், என்னுடைய அக்யூரசி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் பட் அக்யூரசி நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிங்க. ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்கிறதுனால இந்த எக்ஸாமுடைய சிலபஸை ஓரளவுக்கு டச்சில் இருப்பீங்க. இதோட ஒரு 20% டிஃபிகல்ட் லெவல் எஸ்பிஐ பிஓவில் இருக்க போது டெஃபினெட்லி நீங்கள் மார்க்லாம் போடும்போது ஹை லெவலில் தான் போடுவீங்க. அந்த சப்ஜெக்ட் டச்சிலே இருக்கும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எஸ்பிஐ கிளர்க் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா. இதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ண போகிறேன். எஸ்பிஐ பிஓவில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எஸ்பிஐ கிளர்க்கில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு செப்பரேட் வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதுவும் இந்த சேனலில் போட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 60% பேங்கிங் கேட்பாங்க எஸ்பிஐ பிஓலன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் 40லேருந்து 50% பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதாவது அங்கே ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின், இங்கே கேட்கக்கூடிய 50 கொஸ்டின் 60 மார்க்குன்னு நினைக்கிறேன். 50 கொஸ்டினில் 28லேருந்து 30 கொஸ்டின் வரை எஸ்பிஐ பிஓவில் பேங்கிங் ரிலேட்டடாகவும் பேங்கிங்கில் இருந்துமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? அதில் பாதி நீங்கள் தெரிஞ்சு அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம். எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக இந்த மெயின்ஸ் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு 25 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 25 நாள் டைம் இருக்குது. இந்த 25 நாளில் தாராளமாக எஸ்பிஐ பிஓ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். அண்டு டைப்பிங் மட்டும் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் மெயின்ஸ் லெவலில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணால் மட்டும்தான் கொண்டு வருவேன். அப்படி இல்லைனா நான் பிகினர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிகினர்ஸ்க்காக இறங்கிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் உங்களுக்கான கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.